அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்துள்ள மனுவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி மனு மீது நீதிபதிகளுக்கு சந்தேகம் எழுந்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்துள்ள மனுவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சந்தேகம் எழுந்திருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்துள்ள மனுவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சந்தேகம் எழுந்திருப்பதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் மேலும் சில விளக்கங்கள் தேவைப்படுவதாகவும் அதனை தெளிவுபடுத்துவதற்காக இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் நீதிபதிகள் அபய சோகா, அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அமர்வில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக சில கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பி இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த 3 வழக்குகள், அதாவது செந்தில் பாலாஜிக்கு எதிரான 3 வழக்குகள் மீதும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துகிறதா, 1000க்கும் மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீதும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க இருக்கிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அல்லது செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை விவகாரத்தை மட்டும் அமலாக்கத்துறை கையாள போகிறதா என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும். அதற்காக மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவை ஆஜராகுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இதற்கு பதிலளிப்பதற்காக வழக்கினுடைய விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்தி வைக்க வேண்டும். அப்பொழுது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும் என அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து மற்ற வழக்குகளினுடைய விசாரணை முடிந்த பின்னர் இறுதி வழக்காக செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை என்றால் நீதிபதிகள் இந்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். இதற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்கும் பட்சத்தில் மீண்டும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு வேறொரு நாளில் செந்தில் பாலாஜி மனு மீதான உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.